கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து 4 மாதங்களில் முடிவெடுக்க உயர்மட்ட குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். ரவினா, தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து அரசு போக்குவரத்து கழகங்கள், தனியார் பேருந்து உரிமையாளர்கள் பொதுமக்களுடன் கலந்தாலோசித்து 4 மாதங்களில் முடிவெடுக்கும்படி உயர்மட்ட குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த டீசல் விலை உயர்வுக்கு ஏற்ப பேருந்துகளுடைய கட்டணத்தை உயர்த்த உத்தரவிடக் கோரியும், ஆண்டுதோறும் பேருந்து கட்டணத்தை நிர்ணயிக்கும் வகையில் உயர்மட்ட குழுவை நியமிக்க கோரியும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கங்களுடைய கூட்டமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களில் கடந்த 2018ஆம் ஆண்டு பேருந்துகள் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்ட போது டீசல் லிட்டருக்கு 63 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 92 ரூபாய்க்கு டீசல் விற்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது. கேரளாவில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 1 ரூபாய் 10 காசுகளும், கர்நாடகாவில் 1 ரூபாயும், ஆந்திராவில் 1 ரூபாய் 8 காசுகளும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் 1 கிலோமீட்டருக்கு 58 காசுகள் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதிகள் சி கார்த்திகேயன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பேருந்து கட்டணம் நிர்ணயிக்க போக்குவரத்து துறை செயலாளர் தலைமையில் போக்குவரத்து துறை கூடுதல் செயலாளர்கள், நிதித்துறை செயலாளர், போக்குவரத்து ஆணையர் அடங்கிய உயர்மட்ட குழு நியமித்து 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டது. உயர்மட்ட குழு அரசு போக்குவரத்து கழகங்கள், தனியார் பேருந்து உரிமையாளர்கள், பொதுமக்கள் கருத்துக்களை கேட்டு கட்டணம் நிர்ணயிப்பது குறித்து அரசுக்கு அறிக்கையை அளிக்கும் எனவும் அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து பேருந்து கட்டண உயர்வு தொடர்பாக அனைத்து தரப்பினருடைய ஆலோசனைகளையும் பெற்று 4 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என உயர்மட்ட குழுவுக்கு நீதிபதி கார்த்திகேயன் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். ரவினா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.